ஒரு 3 மாதம் வண்டி எடுக்கிறோம், 10 பேர் வண்டியை சுற்றி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, தொடச்சிட்டு இருக்கீங்க டெலிவரி எடுக்கிற டைமில். இதுக்கு வந்து ஒரு கம்பெனி உண்டாயின்னு ஒரு பேர், இதுக்கு கம்பெனியில் குத்து பெயிண்ட் அடிச்சிருக்கான் தண்டத்துக்கு. இதுக்கு ஏஎம் ஜிஎம் எல்லாரும். இங்கெல்லாம் எப்படி டென்ட் வந்து அது சொல்லுங்க, பதில் சொல்லுங்கள். இங்கே வாங்க, இங்கே எப்படி டென்ட் வந்தது? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்போ இதெல்லாம் அடிச்சிட்டிங்களா, இல்லை கிளியர் ஆகிடுச்சா, இல்லை பெயிண்ட் அடித்தா இப்படி தான் வருமா? சரி சார், அப்போ பெயிண்ட் அடித்தா இப்படி வந்துடும் கரெக்டாக? பெயிண்ட் அடித்தா இப்படி வரும் நீங்கள் மட்டும் சொல்லுங்கள், நான் கார் எடுத்துகிட்டு போகிறேன், நான் பார்த்துக்கிறேன். வேறு என்ன பண்ண மாட்டேன். வண்டியா சார் இது? கார்டு காமிங்க சார். கார்டு காமிச்சாதான். ஆமாம் சார், கண்டிப்பாக சார். எப்படி சார் நீங்கள் எட்டுன்றீங்க, ஏஜிஎம்ன்றீங்க, நாங்கள் எடுக்காதீங்க. நீங்கள் கண்டிப்பாக எடுப்போம் சார். நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க? ஏஜிஎம் தான் சொன்னீங்க. கார்டு காமிங்க. ஏஜிஎம்னா காரி ஷாப் மேனேஜர், அவ்வளோதான். ஏஜிஎம்னா யார்? பெயிண்டரை வந்துடா உறிஞ்சி உறிஞ்சி நாங்கள் செஞ்சில்ல பெயிண்ட்டை. பெயிண்டிங் இஷ்யூ சார், அது அந்த பின்ஹோல்ஸ் இஷ்யூ தான் இருந்தது. பின்ஹோல்ஸும் அந்த பபுள்ஸ் எதனால் சார் வருது, அது சொல்லுங்கள் கொஞ்சம். அங்கே கொடுத்தேன், அங்கே பெயிண்ட் அடித்து திருப்பி பண்ணி தரேன், நாங்கள் பண்ணாங்க. திருப்பி பபுள்ஸ் வருது, பின்ஹோல் வருது. இப்போ திருப்பி உங்ககிட்ட அங்கே பண்ண முடியல, இங்கே கொடுத்து அனுப்புகிறாங்க. திருப்பி அப்படியே தான் இருக்குது வண்டி. இங்கே பாருங்கள், இங்கே வாங்க, இங்கே வாங்க. இது என்னது? லோக்கல் அடிச்சாலே நல்லா அடிப்பாங்க சார். இருப்பா சார். 80% தான் உங்களால் கார் கொடுத்தா பண்ண முடியும்னு சொல்லியிருக்கீங்க. இது எனக்கு கரெக்டாக எனக்கு சொல்லுங்கள். 80% தான் முடியும், எங்களால் முடியான்னு மட்டும் சார். எதுக்கு சார் வீடியோ? இப்போ தானே சார் 80% தான் பண்ண முடியுன்றீங்க. இல்லை 80% தான் முடியும்னா எப்படி முடியும்? கார் பெயிண்டிங் எடுத்துட்டு நீங்கள் 80% தான் முடியும்னு சொல்லுவீங்களா? 80% தான் வரும் இந்த டெலிவரி கொடுக்குற டைமில் வந்து அதுதான் இதெல்லாம் அப்படி தான் இருக்குல்ல, பெயிண்டிங் எடுத்துட்டு. ஜனவரி 18, 2026 இந்த FPL உண்டாய் காவங்கரை ஷோரூமில் விட்டேன் வண்டி ஃபுல் பாடி பெயிண்டிங்க்கு. வண்டி எனக்கு தெரிஞ்சு அவங்களே 2 மாதம் வச்சுக்கினாங்க. அது விட்டு 23rd வந்து டெலிவரி எடுத்துக்க சொன்னாங்க. 23rd வந்து டெலிவரி எடுத்தேன். வண்டி ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக பீல் ஆஃப் ஆகிருந்தது, பின் ஹோல்ஸ் வந்துருந்தது, பபுள்ஸ் இருந்தது. திருப்பி எடுத்துன்னு வந்து காவங்கரையில் கொடுத்தா FPL உண்டாயில் திருப்பி அதே ஃபால்ட்டு. சரி அங்கே கோயம்பேடில் கொடுக்குறேன்னாங்க. அங்கே கொடுத்தா இதே ஃபால்ட்டு திருப்பி. எனக்கு தெரிஞ்சு இந்த காரெல்லாம் கம்பெனியில் விட்டு பார்க்கறதோட வெளியே ஒரு 30,000 கொடுத்து பார்த்துலாம். 60,000 கொடுத்து பார்த்துட்டு தண்டம் வேஸ்ட்டு, சுத்தம் இல்லை. காவங்கரை FPL உண்டாயில் அது அவங்களுக்கு வந்து கோயம்பேடில் இருக்குது. 2 இடத்துக்கு எங்களை அலைய விட்டு கடைசியில் வெறுப்பாகி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு இருந்தால் கம்பெனிலாம் விடாதீங்க, வெளியே எங்கன்னா போய் விட்டுருங்க. தயவுசெய்து இந்த 30,000 சூப்பராக முடிச்சுட்டு போயிடலாம்.